உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி. முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113 www.katijanikah.com. அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் தோழர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட 11 மாதத்தை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் கடுமையான சண்டை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. மற்றொரு பக்கம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான சண்டை உச்சகட்டத்தில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த சூழல்களை குறித்து தான் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. வாங்க காணொலிக்குள்ளே போவோம். அன்பார்ந்த நண்பர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட 11 மாதத்தை கடந்து நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த வேளையில் இன்றைய தினம் ரஷ்யா உக்ரைன் போருடைய நிலைப்பாடு என்பது உச்சகட்டத்துக்கு போயிருக்கு. ரஷ்யா ஒரு பக்கம் தாக்குதல் நடத்துதுன்னா உக்ரைன் மறுபக்கம் ஐரோப்பிய ஒன்றியத்துடைய துணையோடு இன்னைக்கு ரஷ்யா மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்குது. ரஷ்யா இப்போது கிட்டத்தட்ட 20 இடங்களை உக்ரைனுடைய பகுதிகள் நோக்கி தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்கிறது. ஸோ இதற்கு பெரும்பான்மையாக ஈரானுடைய ஆயுதங்கள் எல்லாமே இன்னைக்கு பயன்படுத்தப்படுது. குறிப்பாக ஷாஹித் 1, ஷாஹித் 2 என்ற ட்ரோன் வகைகள், அதே போல் பெலஸ்டிக் மிசைல்கள் எல்லாமே ஈரான் பெருமளவில் ரஷ்யாவுக்கு கொடுத்தனால ரஷ்யா இன்னைக்கு பின்னடையாமல் முன்னோக்கி இன்னைக்கு உக்ரைன் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. இதே வேளையில் ஈரான் வடகொரியாவுக்கும் சில ஆயுதங்களை கொடுத்துட்டு தான் இருக்கு. அந்த அடிப்படையில் ஒமிட் என்று சொல்லக்கூடிய ரோந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு ட்ரோன் வகை. ஸோ இந்த ட்ரோன் அதிவேகமாக சென்று கண்காணிக்கக்கூடிய ட்ரோன் ஒமிட் என்ற ட்ரோன். இது சமீபமாக வடகொரியா ஈரான்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. ஸோ ஈரான் இன்னைக்கு ஆயுதங்கள் உற்பத்தியில் அதிக அளவு செயல்படுறதுனால ஈரானுடைய தேவை பல்வேறு அண்டை நாடுகளுக்கு காணப்படுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. ஸோ இந்த கட்டத்தில் தான் ஈரான் அடுத்த கட்ட தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு நேரம் என்பது இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 72 மணி நேரத்தில் ஹிஸ்புல்லாவை தொடர்ந்து ஈரானும் இனி அடுத்த கட்ட தாக்குதலில் ஈடுபட போகுது அப்படிங்கிற விஷயம் வருது. சில சூழல் தான் இன்னைக்கு இஸ்ரேலுடைய டெல்லவியில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் சொல்றாரு, இந்த போரை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய துணை இல்லாமல் முன்னேற முடியாது. அமெரிக்கா கைவிட்டுருச்சுன்னா நிச்சயமா இஸ்ரேல் பின்னடைஞ்சிரும். ஸோ அப்போ ஈரான் எதிர்த்து சண்டை போடக்கூடிய சமயத்தில் அமெரிக்கா உள்ள அந்த தாக்குதலை முன்னெடுக்கும், அல்லது அமெரிக்கா வரலையாட்டி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தாது பின்வாங்கிடும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஒரு பேராசிரியரே முன் வச்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. மறுபக்கம் இந்த இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைச்சராக இருக்கக்கூடிய பென்கியூர் தொடர்ந்து விஷம கருத்துக்களை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய வேலையில் நேற்றிலிருந்து ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப இந்த சோசியல் மீடியாவில் பதிவு செஞ்சுட்டே இருக்கிறான். என்ன விஷயம்னா, நான் அக்ஸா மசூதியை இடிப்பேன், அங்கே புதிய தேவாலயத்தை நான் கட்டுவேன், புதிய கோயிலை கட்டுவேன், இந்த கோயிலில் வழிபாடுகளை நடத்துவேன் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை உலக முஸ்லீம்களுக்கே சவால் விடும் விதமாக இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறான். ஸோ இதற்கு பின்னாடி ஒரு மத துவேஷம் இருக்குது, ஒரு மத போராக இது மாற்றணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ட் இருக்குங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. ஏன்னா இந்த அக்டோபர் 7 அமலக் என்று சொல்லக்கூடிய கதையை தான் தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பென்கியூர் ஆகட்டும், அதே போல் நெத்தன்யாஹு ஆகட்டும், அவங்களுடைய இஸ்ரேல செட்டிலர்ஸ் தீவிரவாதிகளுக்கு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அமலக் என்ற ஒரு சமூகம் இருந்துச்சு, அந்த சமூகம் நம்மளை கொடுமைப்படுத்தினாங்க, நம்மளை இன்னல்கள் படுத்தினாங்க, இனப்படுகொலை செஞ்சாங்க. அதுபோல தான் இந்த காசா கூட்டமும் இந்த பலஸ்தீன் கூட்டமும் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள், பெண்கள் எல்லாமே அந்த அமலக்கை போன்ற ஒரு காட்டுமிராண்டிகள் தான். அவர்கள் நம்ம கொல்ல வந்திருக்கிறாங்க. அப்போ இறைவனுடைய கட்டளையின் அடிப்படையில் நாம் அவர்களை கொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீய சிந்தனையிலிருந்து, ஒரு தீய வரலாற்று பின்புலத்திலிருந்து, மத பின்புலத்திலிருந்து இந்த விஷயத்தை இன்னைக்கு பென்கியூரும் நெத்தன்யாகும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வெறிபிடித்த நிலையில் தான் இன்னைக்கு குழந்தைகள் என்று பாராமல் கிட்டத்தட்ட 40,000 நபர்களை இன்னைக்கு இஸ்ரேல் படுகொலை செஞ்சிருக்கு. ஸோ அதன் வெளிப்பாடு தான் இன்னைக்கு தொடர்ந்து போரில் இந்த மத துவேஷத்தை எப்படி எடுக்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய கிராண்ட் மசூதி என்று சொல்லக்கூடிய ஒரு மசூதி, கான் யூனிஸ் பகுதியில் மையப்பகுதியில் இருந்த மசூதி, 79 ஆண்டுகள் கிட்டத்தட்ட பழமையான மசூதி, 100 ஆண்டுகளை கடந்துன்னு ஒரு குறிப்பு சொல்லப்படுகிறது. இந்த மசூதியை வெடி வச்சு தகர்த்துருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பள்ளிகளில் குரான் ஷரீஃப் எல்லாத்தையும் எரிக்கக்கூடிய வேலையை, கிழிக்கக்கூடிய வேலையை, கேவலப்படுத்தக்கூடிய வேலையை செய்து அதை அப்படியே வீடியோ ஃபுட்டேஜை எடுத்து சமூக வலைதளங்களில் போட்டுருக்கிறாங்க. அப்போ இதன் வெளிப்பாடு என்ன? வெளிப்படையாகவே இப்படி செய்வதன் மூலம் இந்த அல் கசாம் பிரிகேட்டர் மற்றும் இந்த பலஸ்தீன் மக்கள்லாம் நம்ம கூட போருக்கு வரணும், அது ஒரு மதப்போராக நம்ம மாற்றணும், நம்ம பக்கம் நம்மளது சாதகமான விஷயங்களை நம்ம கையில் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுறாங்க. ஒரு பக்கம் மெட்டா நிறுவனம் இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு. ஈரான் என்ன பண்ணுதுன்னா, அமெரிக்காவுடைய தேர்தல் விவகாரங்களில் தலையிட்டு இருக்கு. குறிப்பாக டொனால்டு ட்ரம்ப், அதே போல் ஜோ பைடன், இவர்களுடைய அதிகாரிகள் சம்பந்தமான டீட்டெயில் எல்லாத்தையும், தனிநபர் தகவல் எல்லாத்தையும் ஹேக் செஞ்சுட்டு இருக்குது. இது ஈரான் தொடர்ந்து செய்வதன் மூலம் இங்கே ஒரு பதற்ற நிலை உருவாகுது அப்படிங்கிற ஒரு சரியான செய்தியை தொடர்ந்து அமெரிக்கா பரப்பிட்டு இருக்கு. ஆனால் ஈரான் தரப்பில் இது குறித்த எந்த விஷயங்களும் பதிவு செய்யப்படலை. மாறாக இது நாங்கள் செய்யலை, இத்தகைய விஷயங்களில் சில்லித்தனமாக ஈடுபட மாட்டோம். ஆனால் அமெரிக்கா மற்றும் மேற்குலகம் ஊடக ரீதியான பல்வேறு யுத்திகளை கையாண்டுட்டு இருக்கிறாங்க, குழப்பங்களை உண்டு பண்ணுறாங்க. ஆனால் அதற்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு
ஈரானுடைய படை தளபதியாக இருக்கக்கூடிய பகேரி இன்னைக்கு வெளிப்படையாக இந்த செய்தியை முன் வச்சிருக்கிறார். அடுத்த ஒரு சமீபத்திய செய்தி, யமனுடைய முகாபா என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து 61 நாட்டிகள் பக்கத்துல இஸ்ரேலோடு இணைந்து செல்லக்கூடிய ஒரு கப்பல் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இஸ்ரேல் மற்றும் மற்றொரு நாடோட இணைந்து செல்லக்கூடிய எண்ணெய் கப்பல் மேலே இன்னைக்கு ஹூதிகள் அன்சாருல்லாக்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது குறித்த அடுத்தடுத்த செய்திகள் வந்து பின்னாடி வரக்கூடிய நிலையில் இருக்குது. ஸோ இந்த சூழலில் யமன் சொன்ன பின்னாடி ஒரு விஷயம் நினைவுகிறது. ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு செய்தி வெளியிட்டிருக்குது. ஐரோப்பிய ஒன்றியத்துடைய கடற்படை கூறுகிறது, யமனின் ஹூதிகள் நடத்திய தாக்குதல் ஆகஸ்ட் 23 நடத்தின அந்த தாக்குதலில் கிரேக்க நாட்டை சார்ந்த குடியிருக்கக்கூடிய ஒரு கப்பல் சோனியன் என்று சொல்லக்கூடிய கப்பல் இப்போ ஒரு எரிஞ்சிட்டு இருக்கு. அது அணைக்கப்படலை. அது வந்து மிகப்பெரிய பொருளாதார நட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு கிரேக்க நாட்டுக்கு. ஸோ அதை எப்படியாவது மீட்டு கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு கோரிக்கை முன் வச்சுட்டு தெற்கு கான் யூனிஸ் பகுதியில் நாசர் மருத்துவமனை மேலே இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தினதுல 10லேருந்து 20 நபர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. மற்றொரு பக்கம் வெஸ்ட் பேங்க்ல மேற்கு கரையில் இன்னைக்கு ஒரு கேலி கூத்து வந்து இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்கு. என்ன வகையான கேலி கூத்துன்னு கேட்டீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் நடன நிகழ்ச்சியை வச்சு இன்னைக்கு ஏற்பாடு செஞ்சு பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்துட்டு இருக்குது. ஆக்கிரமிக்க பகுதியில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஹெப்ரான் நகரத்தில் இருக்கக்கூடிய அல் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய மசூதியுடைய வளாகத்தில் பெரிய இசை நிகழ்ச்சி வச்சு பெரிய அளவில் முஸ்லீம்களை வெறுப்பூட்டக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்குது. எவ்வளவு இழிவாக செய்ய முடியுமோ அவ்வளவு இழிவாக இன்னைக்கு இஸ்ரேல் வந்து முஸ்லீம்களை வெறுப்பூட்டிட்டு இருக்கு. இன்னும் கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இசை நிகழ்ச்சியில சத்தத்தை கூட்டி வச்சுட்டு அதே மசூதியுடைய வளாகத்தில் மதுபானத்தை குடித்து நடனமாடிக்கொண்டு கேலி பேசிக்கொண்டும் பலஸ்தீன் குழந்தைகளை இழிவுபடுத்தி பெண்களை பாலியல் வன்புணர்வோடு கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி இன்னைக்கு இஸ்ரேல் இந்த செட்டிலர்ஸ் தீவிரவாதிகள் இழிவுபடுத்திட்டு இருக்காங்க. இதை இன்னைக்கு உலகம் பார்த்துட்டு இருக்குது. அப்ப எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆத்திரம் மூட்டி ஒரு மத துவேஷத்தின் அடிப்படையில் இஸ்ரேல் செயல்படுது அப்படிங்கிறதா இந்த செய்தியின் வழியாக நம்மளால கிடைக்குது. அடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 60லேருந்து 80 ஊடகங்கள், சர்வதேச ஊடகங்கள் எல்லாமே இன்னைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த காசாவுடைய இனப்படுகொலையில கிட்டத்தட்ட 130லேருந்து 150 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் ஐரோப்பிய ஒன்றியம் இனிமேல் இஸ்ரேலோடு எந்த உறவும் வச்சுக்க கூடாது, பொருளாதார தடை வந்து இஸ்ரேல் மேலே விதிக்கணும் அப்படிங்கிற பலகட்ட அறிக்கையை வந்து இன்னைக்கு 60லேருந்து 70 ஊடகங்கள் வந்து ஐரோப்பிய ஒன்றிய யூனியனுக்கு முன் வச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்த வண்ணம் இருக்கு. இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.